பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பார்வை என்பதாக இந்த நாளிலே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மறைவாக எந்த காரியமும் இல்லை என்பதாக, அவருக்கு மறைவாக எந்த சிருஷ்டிப்பும் கிடையாது என்பதாக. இந்த நாளிலே தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மற்ற மனிதர்களுடைய பார்வைக்கு முன்பதாக பலவிதமான காரியங்களை செய்வார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து எப்படியாவது ஒரு கனத்தை, ஒரு உயர்வை பெற்றுவிட வேண்டும் என்பதாக. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல பெயரை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பார்வைக்கு முன்பதாக பலவிதமான நன்மையான காரியங்களை செய்பவர்களாய் காணப்படுவார்கள். இந்த காலவெளியிலே வேதத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக நாம் அருமையானவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய கரத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே சந்தேகத்தோடு நாம் காணப்படுகிறோம். எதிலே என்றால், தேவனுடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாய் காணப்படுகிறேனா என்பதாக, தேவனுடைய பார்வையிலே அருமையானவனாய் காணப்படுகிறேனா என்பதாக, தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாய் காணப்படுகிறேனா என்பதாக. ஆனால் இந்த நாளிலே முதலாவதாய் வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். இந்த காலவெளியிலே தேவனுடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாகவே காணப்படுகிறோம். அது நிமித்தமாய் கனத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலே பல நேரங்களிலே மனிதர்களிடத்தில் இருந்து கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறோம், பலவிதமான செயல்களை செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவதாக தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாய் நாம் இருக்கிறபடினால் கனத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இரண்டாவதாக தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குணமே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது.
இந்த காலவேளையிலே நம்முடைய குணமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய ஜென்ம சுவாபமானது வெளிவருகிறது. நம்முடைய குணமானது வேறு விதமாய் காணப்படுகிறது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையில் நம்முடைய குணமானது விலையேறப்பட்டது. அப்படியானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குணமானது மற்ற மனிதர்களுக்கு உதாரணமாய் இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாய் காணப்பட வேண்டும். நம்முடைய குணம் எல்லாவற்றிலும் சிறந்ததாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, எது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது, எது தேவனுடைய பார்வையில் பெரிய காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வையிலே அற்ப காரியம். எது அற்ப காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, எது கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறதோ அது தேவனுடைய பார்வையிலே அற்பமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த காலவெளியிலே ஒருவேளை நாம் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கடினமாய் இருக்கிறது, நான் போகிற பாதைகள் எல்லாம் கடினமாய் இருக்கிறது, நான் போகிற பாதைகள் எல்லாம் முற்கள் நிறைந்ததா இருக்கிறதே என்பதாக. ஆனால் எல்லாவற்றையும் என் தேவனால் மாற்றக்கூடும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பார்வையிலே எல்லாம் அற்ப காரியமாய் இருக்கிறது. அப்படியானால் எதை குறித்தும் நாம் யோசிக்காதபடிக்கு, எதை குறித்தும் கலங்காதபடி இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய பார்வையிலே எல்லாம் அற்ப காரியமாகவே காணப்படுகிறது. இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் எல்லாம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலே நாம் அருமையானபடியினால் கனம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, தேவனுடைய பார்வையிலே நம்முடைய குணமானது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. மூன்றாவதாக, எந்த கடினமான காரியமாக இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே அற்ப காரியமாய் இருக்கிறது. இந்த காலவெளியிலே தேவனுடைய சமூகத்திலே உங்களையும் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவருடைய பார்வையிலே நீங்கள் சரியாய் காணப்படும் போது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பார்வையிலே எல்லாம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பார்வைக்கு முன்பதாக சரியாய் காணப்பட நீர் கிருபை தருவீராக. அதி நிமித்தமாய் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பார்வையிலே நீங்கள் நலமான காரியங்களை செய்யும் போது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுவாராக.
ஆமென். God bless you.